தமிழ் புக் கிளப்ல இன்னைக்கு நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிற புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோபமைன் டீடாக்ஸ் பை திபோத் மோரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டோபமைன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஸோ டோபமைன்னா ஒரு ரிவார்டை எதிர்பார்க்குறோம் இல்லையா? சப்போஸ் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் மூலயமா தான் இது பிரெயின் வந்து கேரி அவுட் பண்ணுது. இதை தான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் இந்த டோபமைன் சொல்கிறது. இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்க்குறதுனாலையும் கேட்குறதுனாலையும் நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகிருக்கு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு 3 வகையான டீடாக்ஸ் சொல்கிறாரு. 48 மணி நேரத்துக்கு இதை பண்ண சொல்கிறாரு. ஃபோன் இல்லாமல், படம் பார்க்காம, மியூசிக் கேட்காம, ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடிய மியூசிக்கை கேட்குறத ரிலாக்ஸேஷனாக ஒரு மியூசிக் வந்து அவர் கேட்கலான்னு சொல்கிறாரு. எக்ஸசைஸ் பண்ண வேணாம், ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ண வேணாம் சொல்கிறாரு. நீங்கள் ட்ரக்கு இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்க தான் அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி சோஷியல் மீடியா, ஃபோனு, இன்டர்நெட்டு எல்லாத்தையும் கட் பண்ண சொல்கிறாருங்க. இதை 48 மணி நேரத்துக்கு உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை தவிர்த்து அப்போ நான் வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, காமான ஒரு ரீடிங், அடுத்து மெடிடேஷன், அடுத்து நார்மலான ஒரு ஸ்ட்ரெச்சிங் இல்லை வாக் போகிறது, இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷனுக்கு லைட்டான ஒரு மியூசிக் வந்து கேளுங்கன்னு சொல்கிறேன். இது 48 மணி நேரத்துக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனாக ட்ரைன் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து நம்மளால் நார்மல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னா என்ன, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனா என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து வேறோட வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.